வணக்கம். இன்றொரு தகவல் அப்படிங்கிற மாதிரி இன்றொரு பிரச்சனை அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். பொதுமக்களுக்கும் அரசு நிர்வாகத்துக்குமான தினம் ஒரு பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருமே சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதில் 90% மக்கள் கடந்து சென்று விடுகிறார்கள். ஓகே, நாடுனா பிரச்சனை இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி. சிலர் முண்டி பார்க்குறாங்க, தோத்துடுறாங்க. சிலர் மட்டுமே அதில் வெற்றி அடைய முடியுது. போதுமான விவரம் இருக்கிறவங்க மட்டும் அரசு துறைகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்குமான இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் சிலர் மட்டும் வென்றெடுக்க முடியுது. இதில் இன்றைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, காரைக்கால் தாலுகா அலுவலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய இப்போ 12th எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் டிகிரி போகிறதுக்காக சில அதிகமான மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் இது எல்லாமே தேவைப்படுது இல்லையா? அப்போ கட்டாயமாக அவங்க போய் விஏஓவை பார்க்கக்கூடிய வேலை அவங்களுக்கு வருது. இதில் என்னன்னாக்கா 10th எடுத்த சான்றிதழ் எக்ஸ்பைரி மாதிரியும் எல்லாமே புதுசாக எடுங்கிற மாதிரியும் கேட்கறதுனால எல்லா மக்களுமே அவங்கள நாடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதில் என்னுடைய பையனுக்கு நடந்த பிரச்சனையை நான் மெயின் பிரச்சனையாக கொண்டு வரேன். இதுதான் எல்லாருக்கும் நடக்குங்கிறதும் எனக்கு தெரியும், அதனால அதையே நான் எடுத்துக்கிறேன். 10th முடிச்சுட்டு ஏதாவது டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது சில சான்றிதழ்கள் தேவைப்படுது கவர்மெண்ட் வெப்சைட்டில் பதிகிறதுக்காக. அப்போது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க. அந்த வரைமுறையோடு போய் விஏஓ கிட்ட நிற்கும்போது ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவுடைய டிசி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஏஓடைய சீட்டு, அங்கே நிற்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை பார்த்தா குறைச்சலாக ஒரு நாளைக்கு 100லேருந்து 200 அல்லது 300 பேர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்போ போனாலும் ஒரு 20 பேர் கியூவை கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு திருப்பி விட்டுறாங்க. அப்போ 1 டே அப்படியே டோட்டலாக காலி ஆகுது. ப்ளஸ்ஸு திரும்ப அவரை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு 20-30 பேர் கியூ பண்ணி நம்ம போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னோட டிசி கேட்டிருக்காங்க. நான் ஸ்கூலை விட்டு வெளியானது 85, நியரஸ்ட் 85, 86, 87 அப்படி வச்சுக்கலாம். இப்போ 85ல் ஸ்கூலை விட்டு வெளியான நான் என் பையனுக்கு இவங்க டிசி கேட்பாங்கன்னு 40 வருஷம் அந்த டிசியை கையில் வச்சுட்டு இருப்பேனா? அது ஏதாவது சேகரிக்கப்பட வேண்டிய கட்டாய ஆவணங்கள்னு இது வரைக்கும் கவர்மெண்ட் எங்கேயாச்சும் சொல்லியிருக்கா? எந்த ஆவணமாக இருந்தாலும் காணா போனால் திரும்பி கொடுக்கணும். இப்போ பாஸ்போர்ட் ஒரு கட்டாய ஆவணம் இல்லையா? அந்த பாஸ்போர்ட் காணா போனால் திரும்ப கொடுக்கணுமா இல்லையா? திரும்ப கொடுக்கணும். ஒரு ஆதார் கார்டு எடுத்துப்போம், திரும்ப கொடுக்கணும். ஒரு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு காணா போயிடுதுன்னா திரும்பி கொடுக்கணும். இப்படி ஓட்டர் ஐடி காணா போனால் திரும்ப கொடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் காணா போனால் திரும்ப கொடுக்கணும். இந்த மாதிரி முக்கிய ஆவணங்களே காணா போனால் திரும்ப எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கும் போது, ஒரு டிசி நம்ம இத்தனை வருஷம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்களே கிடையாது. ஏன்னா அது ஒரு நம்ம படிக்கிற காலத்தில் மட்டுமே தேவைப்படக்கூடிய ஒரு ஆவணம். அப்போ அதை பேரண்ட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரேரு. அப்போ டிசி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாணவனை அனுப்பி வைக்கிறாங்க. நான் எனக்கு உடனே விளங்கிடுச்சு, இவங்க சட்டம் தெரியாத மக்குங்க தான் வேலையில் இருக்காங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்கும்போது என்னோட லாஸ்ட் மார்க் ஷீட்டு, இஎஸ்எல்சியோட மார்க் ஷீட்டு 86 ஏதோ ஒன்று கிடைச்சிது, பழசு. அதை எடுத்துட்டு அடுத்த நாள் நானும் போய் கியூ பண்ணுறேன். அதாவது நேற்று நானும் போய் கியூ பண்ணுறேன். கியூ பண்ணும்போது கிட்ட நெருங்கினவொடனே அந்த மார்க் ஷீட் எடுத்து பார்த்துட்டு, எங்கே டிசி இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நான் அவர்கிட்ட, அவர் காரைக்கால் டவுன் பார்க்கக்கூடிய விஏஓ, அவர் பேரை நான் கவனிச்சிருக்கணும், நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இது குறிப்பாக அனைத்து விஏஓக்களுக்கும் சென்றடையணும், பொதுமக்களுக்கும் சென்றடையணும், காரைக்காலை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ. அப்போ விஏஓ என்ன பண்ணுறாரு, டிசி இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், நான் தான் பையனோட பேரண்ட்டு, ஃபாதரு. டிசி எப்படி சார் 40 வருஷத்துக்கு கையில் வச்சுருப்பாங்க? எதன் அடிப்படையில் நீங்கள் டிசி கேட்குறீங்க அப்படின்னா நிமிர்ந்து பதில் சொல்ல மாட்டுறாரு. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்கல்ல, இவங்க ராஜா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு புள்ள
அல்லது வந்து குறுநில மன்னர்கள்னு சொல்லுவோம்ல, அவங்கள நம்பி தான் அந்த நாடே நடக்குது, அவங்க இல்லாமல் எதுவும் பண்ணிட முடியாது, அவங்க தான் அந்த நாட்டையே காப்பாற்றுறாங்கன்னு திமுறில் இருக்காங்க. அதனால நீங்க வந்து பதில் சொல்ல நான் தெளிவாக பேச ஆரம்பித்தேன். சார், ஜியோ இருக்கா அல்லது ஏதாவது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இப்படி ஒரு ஆவணம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே பெரிய ஆஃபீஸர் அந்த ஆவணம் வேணும்னு கேட்டிருந்தாலும் தப்பு தான், கலெக்டர் கேட்டாலும் தப்பு தான், எஜுகேஷன் மினிஸ்டர் கேட்டாலும் தப்பு தான், சிஇஓ கேட்டாலும் தப்பு தான். ஏன் அப்படின்னா இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்களில் வராது. பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்ல எது வருமோ, எதெல்லாம் காணா போனால் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் வரும். இப்போ போய் அதை விடுவோம், அடுத்த சப்ஜெக்ட். அப்போ இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், பதில் சொல்லலை. ஆனால் நான் விவரமாக கேட்குறேங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நாளைக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் செட்டை வாங்கிட்டு அனுப்பி வச்சிடறாரு. அடுத்த இது நான் இதுக்குரிய பிரச்சனைகளுக்கு நான் விவரம் அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது வந்து அந்த பொதுமக்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு விஓ போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனுங்கிறத முதல்ல எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரியாமல், அதாவது மக்கு பண்ணாடைங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த பொதுமக்கள் படுற அவஸ்தை இருக்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆன்லைனில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது எதுக்கு? முதல்ல நம்ம பணம் அனுப்புவோம், பேங்க்கில் போய் கவுண்டரில் நின்று ஒரு இடத்துல பணத்தை போட்டு, அல்லனா போஸ்ட் ஆஃபீஸில் போய் மணி ஆர்டர் அனுப்பிட்டு வருவோம். இது மேனுவலாக இருந்ததா? ஆன்லைன் ஒன்று வந்ததா? வந்தவொடனே எப்படி பணம் அனுப்புகிறோம்? ஜஸ்ட் லைக் வீட்டில் இருந்த மாதிரி. அது தட் இஸ் ஆன்லைன். இவனுங்க பண்ணியிருக்கிற ஆன்லைன் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் வேலையை கூடுதலாக ஆக்கி வச்சு ஆன்லைன். இதனால ஆன்லைனில் என்ன தெரியுமா கூடுதலாக நடக்குது? நெட் சென்டரில் ஒரு அப்ளிகேஷனுக்கு 100 ரூபா 50 ரூபா வாங்கிக்கிற ஒரு மறைமுகமான ஒரு இன்கமை நெட் சென்டருக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? நெட் சென்டரில் போய் அவங்களுக்கு 50 100 கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. டே 1. டே 2 என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இவர் விஏவோ அது இல்லை இது இல்லைன்னு திருப்பி விடுவாரு. அவரையே சுற்றி சுற்றி ஒரு கூட்டம் நிற்கும், நின்றுட்டு முடிக்க வேண்டியது 2. 3வது, அந்த விஏஓ வந்து விஏஓடைய வேலை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறது மட்டும்தான், ஃபில்டர் பண்ணுறது மட்டும்தான். ஃபில்டர் பண்ணியாச்சு, தட்ஸ் ஓகேன்னு எழுதுறாரா? அடுத்த இம்மிடியேட்டாக அது தாசில்தார் டேபிளுக்கு போய் இம்மிடியேட்டாக கையெழுத்தாகி வெளியே வர வேண்டிய ஒரு டாக்குமெண்ட். இதை என்ன பண்ணுறாரு? எப்போ போனாலும் சீட்டில் அந்த தாசில்தார் இல்லைன்னு பசங்க சொல்கிறாங்க. அப்போ அவரோட சைன் வாங்கிறதுக்கு அவர் எப்போ சீட்டில் வந்து உட்காருவார்னு நம்ம கனவு கண்டுபிடிச்சி அங்கே போய் அவர் இருக்கிறப்ப கியூ நின்று கையெழுத்து வாங்கிட்டு வரணும். இது அடுத்த பிரச்சனை. அப்பையும் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இந்த பையன் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, நார்மலாக நிர்வாகம் பண்ணுறக்கூடிய ஆஃபீஸர் எப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ணணும்? 100 பேர் 200 பேரை கியூவில் நிற்க வைக்கிற நீங்கள் அடுத்த டேபிளில் தாசில்தார் வந்து உட்காரணும். அந்த ஸ்கூல் டைம் முடிகிற வரைக்கும் பொதுமக்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கட்டாயமாக என்ன பண்ணணும்? அடுத்த டேபிளில் தாசில்தார் உட்காரணும். ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி முடிச்ச உடனே நேரடியாக பையன் அங்கேயே நிற்கிறான், உடனே சைன் பண்ணி அனுப்பி விட்டா வேலை முடியுமா? அங்கே இருக்கிற ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸ்லையுமே ஒழுங்காக வேலை நடக்கிறது இல்லை. அதில் இந்த மாதிரி ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் படு மோசம். ஸோ 2வது கட்டமாக தாசில்தார்கிட்ட போய் கியூ நின்று வாங்கிட்டு வந்தோடனே நெட்டில் வருமா, அது மறுபடியும் ஆன்லைனுக்கு வருமா, மறுபடியும் என்ன பண்ணுமா, அதை வந்து ஆன்லைன் சென்டரில் நெட் சென்டரில் வந்து அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் ஒரு சீல் வைக்கணுமா? இவங்கெல்லாம் என்ன படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க? என்ன வகையான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? எவ்வளவு அட்வான்ஸான உலகத்தில் இருக்கிறோம்? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அப்படியே ஊருடைய டோட்டல் மூவ்மெண்ட்டை ரிவேர்ஸில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் இப்போ நான் இருக்கேன், நான் இந்த ஊர் பிரஜைன்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 டாக்குமெண்ட் தேவை. டாக்குமெண்ட் போனவொன்னே கையெழுத்து போடுறதுக்கு நீ அங்கே உட்காந்துருக்கணும். எங்களுக்கு வேலை செய்கிறல்ல, சம்பளம் வாங்குறீல, பொதுமக்கள் தானே கட்டுறான் காசு, உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. இது வந்து இந்த நடைமுறை தப்புங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ விஏஓ கேட்ட டாக்குமெண்ட் சரியா இல்லையாங்கிறதுக்கு பொதுமக்களுக்கு நான் சொல்லித்தரது என்ன அப்படின்னா, ஒரு ஆஃபீஸரு ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கூடுதலாக யோசிக்கிறாருன்னா அவருக்கு 3 வழி தான் இருக்குது. வழி நம்பர் 1, அவருக்கு மேலதிகாரிகள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டரோ என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு ஜிஓ அனுப்பணும். இந்த மாதிரி வரக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜிஓ அனுப்பணும். 1.
ரெண்டாவது என்ன பண்ணா ஒரு ஆபீஸும் ஒரு வேலைகளுக்கு எப்படி இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன் சார்ட்டர்னு ஒன்று ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உண்டு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் உண்டு, குறிப்பா பாண்டிச்சேரி தமிழ்நாடுக்கு உண்டு. அப்ப என்ன பண்ணோம், சிட்டிசன் சார்ட்டர் தமிழ்ல வந்து குடிமக்கள் சாசனம்னு சொல்லுவோம். அப்ப இப்ப பாண்டிச்சேரியில ஒரு 30 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 30 டிபார்ட்மெண்ட்டுக்கும் செக்ரட்டரியேட் வழியா இந்த டிபார்ட்மெண்ட் இப்படிதான் இயங்கணும், யார் யாருக்கு கீழே யார் யார் வேலை பார்க்கணும், என்னென்ன முறைகளில் டாக்குமெண்ட் வாங்கணும், எத்தனை நாளில் கொடுக்கணும், எதுக்கு எவ்வளவு காசு வாங்கணும், இது எல்லாமே சிட்டிசன் சார்ட்டரில் வரணும். ஃபர்ஸ்ட் ஜிஓ இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா சிட்டிசன் சார்ட்டர் அதாவது குடிமக்கள் சாசனத்தில் இருக்கான்னு பார்க்கணும். மூணாவதா சட்டத்தில் சில விஷயங்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சில பிரத்யேக சட்டங்கள். உதாரணத்துக்கு இப்ப பாஸ்போர்ட் எடுக்கணும்னாக்கா பாஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு சட்டங்கள் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சட்டத்தில் இருக்கணும். இதை நான் அவர்கிட்ட சொல்லியே கேட்கிறேன், சார் ஜிஓ இருக்கா இல்ல ஏதாவது ரூல்ல இருக்கான்னு சொல்லி கேட்கிறேன். நிமிந்தே பார்க்கல, அப்படி குனிஞ்சிக்கிட்டு பதில் சொல்றாரு. அந்த ஒரு நாளை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்ப திரும்ப இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோன்னா நாளைக்கு தாசில்தாரை போய் பார்க்கணும். இது என்ன நிர்வாகம், கேவலமான நிர்வாகம், என்ன ஆன்லைன், எதுக்கு ஆன்லைன்? இப்போ காரைக்காலை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் சுமார் ஒரு 1,00,000 பேராவது அப்படியே சுத்தி ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஸ்கூல் டு ஸ்கூல் மாறுறது, ஸ்கூல் டு காலேஜ் மாறுறது, இப்படி பார்த்தா ஒரு 1 lakh பீப்புள் ஆகுது சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் இவங்க இந்த மாதிரி ஒரு விபரம் இல்லாத ஆபீசரை போட்டு இவங்க வந்து முறைப்படி படிச்சுட்டு வந்தாங்களா, இல்ல எந்த எலிஜிபிலிட்டி வராங்க, இல்ல மக்குத்தனமா வேலை செய்யறாங்களா, ஏதாவது பணம் கொடுத்து உள்ள வராங்களா, இதுவும் எனக்கு தெரியல. இப்ப இதை நிர்வாகம் கவனிக்க வேண்டியது, இது கலெக்டர் நிர்வாகம் தான் கவனிக்கணும். ஆக்சுவலா கலெக்டருக்கும் நம்ம மனு கூட கொடுக்கலாம், பட் டூ லேட். ஏன்னா நான் உள்ள போகும்போது தான் எனக்கு பிரச்சனை தெரியுது. அப்ப என்னோட புரிதல் வந்து பொதுமக்களுக்கு வரணும், அந்தந்த ஸ்பாட்ல கேள்வி கேட்கணும், கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட நாட்டிலையும் அப்படிப்பட்ட மாநிலத்திலையும் தான் இருக்கிறோம். அதனால ரொம்ப கவனமாக தான் மக்கள் இருக்கணும். அதனால டியர் ஆபீசர்ஸ், குடிமக்கள் சாசனம்னு என்னங்கிறத முதல்ல நீங்க படிக்கணும். நான் படிச்சிருக்கேன், அதனால தெளிவா பேசுறேன். ஜிஓங்கிறது உங்க டேபிளுக்கு டெய்லி வந்துடும், பார்த்துருவீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலைக்கு சேரும் போதே, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் வேலைக்கு சேருங்க, டிபார்ட்மெண்ட்ல சேரும் போதே வாட் இஸ் இட் சிட்டிசன் சார்ட்டர் எடுத்து அது 200 பக்கமோ 300 பக்கமோ படிச்சுட்டு போய் சீட்ல உட்காருங்க. இருக்கிறவங்களாம் இழிச்சவாயனா ஆகணும்னு நினைக்காதீங்க, படிச்சுட்டு போய் சீட்ல உட்காருங்க. அந்த சிட்டிசன் சார்ட்டர்ல சொல்லப்பட்டதை நீங்க மீறி செயல்பட்டீங்கன்னா உங்க மேல அதிகார துஷ்பிரயோகம் அல்லது உங்களுக்கு பணிக்கப்பட்ட வேலையை நீங்க சரியாக செய்யல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாததுனால எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டிருக்கு, பண நஷ்டம் போக்குவரத்து ஏற்பட்டிருக்கு, உங்க மேல வழக்கு தொடர முடியும். ஆனா இது ஒரு சாதாரண ஒரு மேட்டர், இதுக்கெல்லாமா ஒரு வழக்கு தொடர்வாங்கன்னு பொதுமக்கள் கடந்து போயிடுறாங்க. தெரிஞ்சவங்களை பொறுத்த வரைக்கும். தெரியாதவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கானே இப்ப நான் சொல்ற வீடியோல அவங்க பார்த்தாதான் உண்டு. காரைக்கால், பாண்டிச்சேரி அல்லது தமிழ்நாடு எந்த மாநிலமா இருக்கட்டும், எந்த ஆபீஸுக்கு பொதுமக்கள் போனாலும் அவங்களுக்கு குறிக்கப்பட்ட வேலை சிட்டிசன் சார்ட்டர்ல இருக்கும். அவங்களுக்கு குறிக்கப்பட்ட வேலையை அவங்க செய்யாத போது அவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுத்து அவங்க வேலையிலிருந்து தூக்கி வெளியே போடுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. இது என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க, அல்லது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, எதுன்னு தெரியல. ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஆபீஸர் அந்த வேலை தெரியாம இருந்தாங்கன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்குங்கன்னு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. மேபி ஒரு 20 வருஷம் இருக்கலாம். அப்ப வேலை தெரியாதவங்களுக்கு, இப்ப நான் என் வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் வேணும், வாட்ச்மேன் தெரியாதவன், வாட்ச்மேன் வேலை தெரியாதவன் நான் எப்படி வாட்ச்மேனுக்கு வைப்போம்? என் வீட்டுக்கு டாய்லெட் கழுவுறதுக்கு எனக்கு ஒரு வேலை ஆள் வேணும், டாய்லெட் கழுவ தெரியாதவனுக்கு நான் எப்படி வேலை செய்யற டாய்லெட் கழுவுற வேலையை கொடுப்பேன்? சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், சமையல் தெரியாதவங்களுக்கு நான் எப்படி சமையல் வேலையை கொடுப்பேன்? அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கான சமையல் கரெக்டா தெரியலனா அந்த வேலைக்கு தகுதி இல்லாதவங்க நீங்க. சிட்டிசன் சார்ட்டரை படிக்கணும், பொதுமக்களை அனாவசியமா அலையவிடக்கூடாது, பொதுமக்கள்கிட்ட நீங்க வேலை செய்யறங்கிற உள்ளுணர்வும் அந்த உண்மையும் உங்களுக்கு தெரியணும். இது பொதுமக்களுக்கு தெரியுது, ஆனா கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியல. தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. இந்த சம்பவம் நேற்று நடந்ததுனால இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவர்கிட்ட நின்று அங்க நின்று 50 பேருக்கு நான் சொல்லிட்டு தான் வெளியில வந்தேன். இந்த ரைட்ஸை கூட கேட்க தரலன்னா அப்புறம் என்ன இருக்கு, எதை வச்சு ஒரு கண்ட டாக்குமெண்ட் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் முடிவெடுத்திருந்தாலும், கலெக்டர் முடிவெடுத்திருந்தாலும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் முடிவெடுத்திருந்தாலும், செக்ரட்டரியாட்டே முடிவெடுத்திருந்தாலும் தப்பு. எந்த ஊர்ல வந்து நீங்க வந்து டிசியை வந்து காலத்துக்கும் கையில் வச்சு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆவணம்னு சொல்லப்பட்டிருக்கு? எந்த சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஸோ இந்த அடிப்படையை விளங்கி வேலை செய்யுங்க. நன்றி.